எல்லாம் உன்னாலதான். வெள்ளி குங்குமச்சிமிங் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியமா என்ன? தேவையில்லாத கடன். தனியா கூப்பிட்டு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அந்த நடராஜன் முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சு. உன் வரட்டு கௌரவத்தை காப்பாத்த அப்பாவோட மானத்தை அடமானம் வைக்கணுமா? என்னடா பெரிய மனுஷா, இது வரைக்கும் கை செலவுக்குலாம் என்கிட்ட வந்து காசு வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? அதானே. ஏண்டா 3 லட்சம் ஒரு கடனாடா? இதுக்காக உங்க அம்மா போய் திட்டிட்டு இருக்க? அது பச்சை மண்ணுடா, பாவண்டா. என்ன பாக்குற? என்ன பெரிய கடன் இது? உங்க அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த சூரியவம்ச குடும்பத்தோட சொத்த வாரிசு, மூத்த வாரிசு. எங்க அண்ணன் உங்க தாத்தா செல்வ கணபதியோட செல்ல புள்ளடா. இதெல்லாம் ஒரு கடன் கேட்க வந்துட்டாங்க. அதெல்லாம் சரிதான் ப்ரோ. ஆனா அண்ணம்மா இன்னைக்கு எவ்வளவு கேள்வி கேட்டாங்க தெரியுமா? கடன் கொடுத்தவங்க கேட்கதாடா செய்வாங்க. உங்க அப்பா என்ன வச்சுக்கிட்டா இல்லங்கறா? இல்ல வேற எங்கேயா வேலைக்கு போறானாவா? உங்க அம்மாவுக்கெல்லாம் சுத்தமா நாகரிகமே இல்ல. எதை எப்ப கேட்கணும்னு தெரியவே மாட்டேங்குது. பொல்லாத கடன், அத குடுக்க சொல்லி கால அவகாசம் வேற குடுக்கறாங்க. அதுவும் சொந்த புள்ள கிட்ட. ஊர்ல எங்கயாவது இந்த மாதிரி நடக்குமா? இங்க பார், நான் இல்ல சங்கர்னா இருந்தாலும் அம்மா இதத்தான் பண்ணுவாங்க. ஆமா, உங்க அம்மாவை நீங்க தான் மெச்சிக்கணும். இங்க பாரு சந்துரு, இவ்வளவு நாளா நீ வேலைக்கு போல, அதான் இப்ப நீயும் உங்க வேலைக்கு போயிட்டு இருக்கல. அப்புறம் என்ன, உங்க அண்ணம்மா கிட்ட டைம் கேளு. உங்க அப்பா பட்ட கடனை நீ அடைக்கிற வழியை பாரு. கரெக்ட். அம்மா மேல பழிய போட்டு உங்க அப்பாவுக்காக பறிஞ்சு பேசிட்டு இருக்க. பிள்ளைங்களுக்கு அப்பாவோட சொத்துல மட்டும் இல்லடா, கடன்லயும் பங்கு உண்டு. அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழியை பாரு. சரி ப்ரோ, நானும் ஏதாவது பண்றேன். பண்ணு. சரியான நேரத்துல அவனுக்கு புத்திமதி சொன்னீங்க மாமா. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தான் வந்து நிக்கிறீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? என்ன புரோகிதரே, சாம் சூர்யா ஜாதகத்துல எல்லா கட்டமும் நல்லா இருக்கா? கொஞ்சம் பொறுங்கம்மா, அதான பாத்துக்கிட்டு இருக்க. ஆமா, அந்த பொண்ணு பிறந்த தேதி, நேரம், நாழிகை இதெல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. ஏன் புரோகிதரே, ஏதாவது பிரச்சனையா? ஆக்க பொறுத்தீங்க, கொஞ்சம் ஆற பொறுக்க கூடாதா? பொறுங்கம்மா, அம்மா வந்துட்டோம். இதுதான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன ஜெயந்தி, இப்படி எல்லாத்துக்கும் அவசரப்படுத்தினா இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு? சூர்யாக்கும் சாமுக்கும் ஜாதகம் செட் ஆகலனா அத்தை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் நடந்தா கடவுளே, உனக்கு 101 தேங்காய் உடைக்கிறேன். நீ நினைக்கிறது நடக்கணும் மட்டும் மனப்பால் குடிக்காத. புரோகிதரே, அம்மா வந்துட்டாங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. சாமோட ஜாதகத்தை கணிச்சிட்டீங்களா? நீங்க சொன்ன நாள், நேரம், நாழிகை இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாமானியாவுக்கு ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம். அது சூர்யாவோட ஜாதகத்துல. பொறுங்க, அடுத்து அதுக்கு தானே வரேன். சாமானியாவோட ராசி நட்சத்திரத்தை பார்க்கும்போது 10 பொருத்தமும் நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அமோகமா வாழ்வாங்க. அவ்வளவு ஆப்டா இருக்கு. புரோகிதரே, நீங்க கரெக்டா பாத்தீங்களா? எல்லாம் நல்லா இருக்குமா. உங்களுக்கு சந்தேகம்னா வெளியில வேற ஒரு ஒப்பீனியனை கேட்டுக்குங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகமும் இல்ல, நீங்க சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும். அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணிடலாம். சரிங்கம்மா. புரோகிதரே, இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் தேய்பிறதான். அப்ப அன்னைக்கே வச்சுக்கலாமே. என்ன சொல்ற சங்கரா? வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் எப்படி பண்ண முடியும்? சாமோட அம்மா அப்பா எல்லாம் வர வேண்டாமா? கரெக்டத்த, சாமோட அம்மா அப்பா அமெரிக்கால இருந்து வரணும்ல. அதோட அடுத்த மாசம் அவ்வளவு நல்லா இல்ல, அதுக்கும் அடுத்த மாசம் தான் வைகாசி. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணே, அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. கல்யாணத்தை வேணா அப்புறம் வச்சுக்கலாம். நிச்சயதார்த்தத்தை இப்பயே முடிச்சிடலாம்.
ஆமா அத்தை, நம்ம பத்மா கல்யாணத்தை எப்படி நல்லபடியா பண்ணி முடிச்சோமோ அதே மாதிரி நம்ம சூர்யாவுக்கும் சாமுக்கும் கிராண்டா கல்யாணத்தை பண்ணலாம். இப்போ நம்ம நிச்சயதார்த்தத்தை மட்டும் சிம்பிளா வீட்லயே பண்ணலாம் அத்தை. சாமோட அப்பா அம்மாவை வர வைக்க வேண்டியதெல்லாம் ஏன் பொறுப்பத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி 2 பேரும் ரொம்ப அவசரப்படுறீங்க? அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இந்த வீட்லதான் எது எப்ப நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதே. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதான் புரோகிதர் 10 பொருத்தமும் பொருந்தி இருக்குன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன, சொன்ன தேதியிலேயே பண்ணிடலாம். நீ சாம வர சொல்லு. சாம், சாம். சொல்லுங்க சின்னத்தை. அத்தை கூப்பிடுறாங்க, வா வா. அத்தை இங்க இருக்காங்க, வா. சொல்லுங்க அம்மா. உனக்கும் சூர்யாவுக்கும் வர வெள்ளிக்கிழமை என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க அம்மா அப்பாவை வர சொல்லுமா, சில விஷயங்கள் பேசணும். என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல, திடீர்னு அம்மா அப்பா வரணும்னா அது கொஞ்சம். சாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்லயே நிச்சயதார்த்தம் கொஞ்சம் சிம்பிளா பண்ணிக்கலாம். உனக்கு இதுல சம்மதமா? சொல்லுமா. ஐயோ அத்தை, சம்மதம் இல்லாமல இவ்வளவு நாள் நம்ம வீட்லயே தங்கி இருந்தா? பெரியவங்க நீங்க பார்த்து பண்றது எனக்கு ஓகே தான் மாமா. அப்புறம் என்ன அத்தை, சாமே ஓகே சொல்லிட்டா. உங்க வாயால வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம்னு சொல்லிடுங்க. இவங்க தாராபலம் சந்திரபலம்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்ல அமோகமா இருக்குமா. அப்போ வர வெள்ளிக்கிழமையே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். கல்யாண தேதி அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஜெயந்தி, அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடு. சங்கரா, ஐயர் அனுப்பி வச்சிரு. சரிங்க. சாரதா, குடிக்க தண்ணி கொடு. சரிங்க. கொடுங்க. நான் வரேன். வாங்க. ஐயோ என் தங்கம்.
இல்லைங்க மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், நம்ம மாலில் டைமண்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கே கால் பண்ணதை மேடம்க்கு அதில் போட்டு வைக்கிறேன், சரியா? அப்புறமா கால் பண்ணுறேன். சொல்லுங்க சார். சார் சரி சார், ஒன்றும் இல்லை, இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் செக் பண்ணிட்டு சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இவனா காரணம் இல்லாம இந்த கபோதி பைய போன் பண்ண மாட்டானே. சொல்றா சித்தப்பா, எங்க இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில வந்திருக்கேன், அப்புறம் பேசலாமா? ஐயோ சித்தப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம். டேய் பதட்டப்படாதடா, என்ன விஷயம் சொல்லு. நம்ம மால்ல டைமண்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அதனால டைமண்டுக்கு ஆபீஸ் வரப்போகுது. டைமண்டுக்கு ஆபீஸ் வரப்போகுதா? ஐயோ இல்ல சித்தப்பா, ஆபீஸ்க்கு டைமண்ட் வரப்போகுது. உனக்கு யார் சொன்னா? இத நான் சொல்லல, ஆனா இதை வச்சு நாம எப்படியாவது செட்டில் ஆயிட வேண்டியதுதான். சித்தப்பா, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லடா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, பேசாம விட்டுரு. என்ன சித்தப்பா எப்படி சொல்லிட்டீங்க? உங்களெல்லாம் நம்பி தானே கடன் அடைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். டேய், நீ தான் சொந்த வீட்டுல திருடா மான மரியாதை போயிடும் அப்படி இப்படி சொல்லிட்டு தேடா. நீங்க சொல்றதும் சரிதான் சித்தப்பா, ஆனா நிலைமை ஒன்றும் சரியில்லை. இந்த தடவையும் கடனை கொடுக்கலன்னா அடுத்து அம்மா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. சித்தப்பா, நீங்க தான் சித்தப்பா எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி வாடா வழிக்கு. சண்முகம், உனக்கு சூப்பர் டைம்டா. அதான் உங்க அம்மா கிட்ட பணத்தை திருப்பித்தானே கேட்ட நேரத்தை சொல்றேன். அந்த கடனை அடைக்கிறதுக்கும் ஒரு வழி பிறந்துருச்சு. எல்லாம் தானா நடக்குதுடா. உனக்கு கடவுளா பார்த்து உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு, அதை கரெக்டா பயன்படுத்திக்கோ. சரி சித்தப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும்? டேய், இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவசரப்படக்கூடாதுடா, கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். நீ முதல்ல வைரத்தை யாருக்கும் தெரியாம கொண்டு வந்துரு, மற்றதுல நான் பாத்துக்கிறேன். சரி சித்தப்பா. நீதான் என்னை காப்பாத்தணும் சித்தப்பாவா? சித்தப்பா நீ செட்டப்பா. என்ன விஷயம் சந்துரு? அண்ணம்மா, நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி அவர் எங்க அப்பா தான். அதனால அவர் வாங்கின குங்குமச்சிமல் கடனை நானே அடைச்சிடுறேன். வெரி குட், இப்படிதான் இருக்கணும். நீயே முன்ன வந்து பொறுப்பை ஏத்துக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, வழக்கம் போல இந்த வருஷமும் உங்க மால்ல நடக்க போற டைமண்ட் எக்ஸிபிஷன்ல நம்ம வைரத்தை வைக்கணும். நம்மளோடத தனியா தெரியற மாதிரி பாத்துக்கணும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, ஃபாரின்ல இருந்து இந்த தடவை அதிகமான பார்வையாளர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அப்பதான் கிளையன்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? 15 வருஷமா பண்றோம், எந்த சின்ன தப்பும் நடந்ததில்ல. அதெல்லாம் நல்லா சிறப்பா பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம்மா. சூர்யா, நீ போய் சண்முக நடராஜன் 2 பேரையும் வர சொல்லு. சரிங்க அண்ணம்மா.
ஆ இது சந்துரு, சண்முகத்தோட பையன். இப்ப இவனும் பிசினஸ பாத்துக்கிறான். ஹலோ சார். உங்க தாத்தா பேரை காப்பாத்தணும்ப்பா. எனக்கு கஷ்டம் வரும்போது நம்பிக்கை கொடுத்து உதவி பண்ணாரு. எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லுவாரு. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்க அண்ணமாவும் அதே சொல்லிதான் சார் வளர்த்துருக்காங்க. அதை கொடு. உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள கடனை அடைக்கிற வழியை பாரு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிமா. இந்த தடவை எக்ஸிபிஷனுக்காக வழக்கமா கொண்டு வர்ற வைரங்களை விட சவுத் ஆப்பிரிக்கன் டைமண்ட் ப்ளூ ஜாகரும் கொண்டு வந்திருக்கேன். இது ரேர் பீஸ். ஏன்னா இப்ப அங்க டைமண்ட் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அதனால இது ரொம்பவும் ஸ்பெஷல். மற்ற டைமண்ட்ஸை விட இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. சேலுக்கு இல்லைனாலும் ஒரு கௌரவத்துக்காக நாம இதை பண்ணலாம். அப்பதான் மற்ற வியாபாரிங்க கிட்ட இருந்து நாம தனியா நிக்க முடியும். அப்படியே பண்ணிடலாம் சார். வாங்கிக்கங்க. நடராஜன், இத லாக்கர்ல சேஃபா வச்சிருங்க. எக்ஸிபிஷன் அன்னைக்கு எடுத்தா போதும். ஓகே மேடம். அப்ப நான் வரேம்மா. சரிங்க, வரேங்க. போயிட்டு வாங்க. போலாம். என்னாச்சு அண்ணம்மா? நாளைக்கு எக்ஸிபிஷன். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் எல்லாம் ஒரு தடவை மேடம் செக் பண்ண சொன்னாங்க. பார்த்தா 2 வைரத்தை காணோம். என்ன சார் சொல்றீங்க? அது எப்படி சார் காணாம போயிருக்கோம்? நாம தான் செக் பண்ணோமே. எல்லாம் கரெக்டா தானே இருந்துச்சு. செக் பண்ணி தான் சார் வச்சோம். ஆனா எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. பேசாம போலீஸுக்கு போயிடலாம் மேடம். போலீஸ்க்கு போறது பிரச்சனை இல்ல. அப்படி போனா நம்ம மானம்தான் போகும். 15 வருஷமா எக்ஸிபிஷன் நடத்துறோம். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வெளியே தெரிஞ்சா நம்ம பேர் தான் கெட்டு போகும். கிளைண்ட்ஸுக்கு நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிடும். அதுக்கப்புறம் அவங்க யாரும் இனிமே இங்க எக்ஸிபிஷன் நடத்த ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி திருடு போயிருந்தா எல்லாமே தான் சார் திருடு போயிருக்கோம். எப்படி 2 வைரம் மட்டும் காணாம போயிருக்கோம்? அதத்தான்ப்பா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள வைரத்தை திருடினவனையும் கண்டுபிடிக்கலன்னா எப்படி நான் அந்த கோதண்டபாணி மூஞ்சில முழிப்பேன்னு நினைச்சாலே எனக்கு ஒரே கலக்கமா இருக்கு. அண்ணம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இத பத்தி கண்டிப்பா நல்லா தெரிஞ்சவங்க தான் திருடி இருக்கணும். இங்கேயே திருடிட்டு நம்ம ஆபீஸ்லயே சுத்துற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு தான் தெரியல. உங்க நேர்மைக்கு எந்த ஒரு களங்கமும் வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. 24 hours டைம் கொடுங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறேன்.